வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சுந்தரவல்லியின் வடிவேலன். யார் இந்த சுந்தரவல்லி? வெற்றிவேலின் ரகசியம் தெரிந்து கொள்ள இதை கண்டிப்பாக முழுவதும் கேட்க வேண்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு ஒரு முறை தியானத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவர் கண்ணில் இருந்து 2 துளி நீர் வெளியே வந்தது. அதிலிருந்து அவருக்கு 2 மகள்கள் உருவானார்கள். ஒன்று அமுதவள்ளி, இன்னொன்று சுந்தரவல்லி. இருவருமே மகாவிஷ்ணுவை வணங்கி நின்றார்கள். அவரும் மகள்களை பார்த்த சந்தோஷத்தில், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதை என்னிடம் கேளுங்கள், நான் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன் என்றார். எங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கப் போகிறது தந்தையே? எங்களை திருமணம் செய்து கொள்ள வீரனாக, அழகாக, கோபமே வராத அன்பான கணவர் வேண்டும் என்றார்கள். மகாவிஷ்ணுவுக்கு தெரியும், இந்த தகுதி அத்தனையும் முருகனை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளிடம் விளையாட வேண்டுமே. அதனால் ஆசைப்பட்டு, பாருங்கள், ஒருவரிடம் வீரம் இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் கோபம் இருக்கும். கோபம் அதிகமாக இருந்தால் அவன் அழகாகவே இருக்க மாட்டான், எப்பொழுதும் முரப்பாக இருப்பான். உங்கள் விருப்பம், நீங்கள் விரும்பியதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும். உங்கள் தவத்தின் பயனாக அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக அவன் உங்களுக்கு கிடைத்து விடுவான் என்றார். இவர்கள் இருவரும் தவமிருந்து அமுதவள்ளி தேவேந்திரனின் வளர்ப்பு மகளாகவும், சுந்தரவல்லி மலையரசனின் வளர்ப்பு மகளாகவும் பிறந்து விட்டார்கள். ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது சக்தியான பார்வையால் மானின் வயிற்றில் கரு உருவாகிவிட்டது. அந்த மான் அங்கிருந்து சென்று வள்ளிக்கிழங்கு விளையும் தோட்டத்தில் மறைவாக ஒரு குழந்தையை ஈன்றது. இந்த குறிஞ்சி மலையின் மலையரசன் நம்பிராஜன். இவரை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் வள்ளியின் தந்தையாகவும் இருக்கப் போபவர். இவரது குலதெய்வம் முருகன். இவருக்கு 6 குழந்தைகள், 6 பேரும் ஆண்கள். பெண் குழந்தைகளே கிடையாது. இவர் மலைப்பகுதியை சேர்ந்த கிழங்கு தோட்டத்தை பார்வையிடும்போது இந்த வள்ளிக்கிழங்கு அருகே பெண் குழந்தை ஒன்று இருப்பதை பார்த்து அதை ஆசையாக எடுத்து வளர்க்க நினைத்தார். குழந்தைக்கு வள்ளி என்றும் பெயர் வைத்துவிட்டார். தந்தையுடன் அவள் பாசமாகவும் பிரியமாக வளர்ந்தாள். கேட்க வேண்டுமா, கூடவே 6 அண்ணன்களும் இருக்கிறார்கள். தங்கையை தரையில் விடாமல் தலையில் தாங்கிக் கொண்டு அன்பை அதிகமாக செலுத்தினார்கள். தந்தையின் பாசமும் அண்ணன்களின் நேசமும் அவளை குழந்தையாக வளரத் தொடங்க வச்சது. அவள் பிறப்பதற்கு முன்பாக பிறந்ததிலிருந்து பார்த்த ஒரே முகம் முருகனின் முகம்தான். அது அவள் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவளுக்கு பயம் என்பதே கிடையாது. காட்டுக்கு இரவு என்றாலும் கவலை இல்லாமல் போவாள். கம்பு திணை பயிர்களை பாதுகாப்பாள். எந்த இடத்திலும் சுற்றித் திரிவாள். மலைப்பகுதி என்றால் அவள் தெரியாத இடமே கிடையாது. அவள் எங்கே சென்றாலும் அழகாக வீட்டுக்கு வந்து விடுவாள். ஆமாம், மலைப்பகுதி என்றால் அங்கே முருகன் எப்படி வராமல் இருப்பார்? அவரும் அழைக்காமல் அந்த இடத்துக்கு வந்து விட்டார். அப்படி வந்தவர் கண்ணில் வள்ளியும் தெரிந்து விட்டாள். முருகனின் கண்ணில் பட்டு விட்டதால் அவர் பார்த்து ரசித்த முதல் பெண் வள்ளி. அவளது துணிச்சலும் அழகும் அவரை கவர்ந்தது. அன்று முதல் வள்ளியை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடத்தில், முதலில் வேடனின் வேடத்தில், ஒவ்வொரு வேடத்தில் அவர் எதிரே வந்து அவளை கவர நினைத்தார். ஆனால் அவளோ எந்த இடத்திலும் முருகனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இவரும் எத்தனையோ வடிவம் எடுத்து அவள் முன்பாக நடமாடியும் ஓடியும் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவள் மனதில் முருகனின் எண்ணம் அதிகமாக இருந்தது. அவள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் மனதுக்குள்
எந்தவித பயமும் இல்லாமல் இருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அதாவது, யாராவது ஒரு ஆடவரை நாம் பார்த்தால் நிச்சயமாக அவரை நாம் விரும்பக்கூடாது. நாம் தேவையில்லாமல் எந்த ஆண் மகனையாவது பார்த்து விரும்பிவிட்டால் அதை தன் சகோதரர்களோ அல்லது தந்தையோ தடுத்து அது தோல்வியாக முடிந்துவிட்டால் அந்த தோல்வி அவளுக்கு தாங்க முடியாது. ஏனென்றால் தந்தையின் அன்பும் சகோதரர்களின் அன்பும் அவளை கட்டி போட்டது. இந்த பயத்தினால் அந்த முருகனை அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. முருகனுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன் அண்ணன் கணேசனிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். கணபதியும், நீ ஒன்றும் செய்யாதே, பெண்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லாதே, நான் சொன்னது போல் நீ தோற்றத்தோடு போ, அவள் உன்னை தேடி வந்து விடுவாள். நீ ஒரு முதியவர் வேடத்தில் போ. முதியவர்களை நிச்சயமாக பெண்கள் வெறுக்க மாட்டார்கள், மதிப்பார்கள். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி முருகனை வழி அனுப்பினார். முருகனும் கிழவன் வேடம் போட்டுக்கொண்டு கணேசன் மதம் பிடித்த யானையாக முருகனின் பின்பாக வந்து கொண்டிருந்தார். அங்கே விளையாடி கொண்டிருந்த வள்ளியோ இந்த யானையை பார்த்துவிட்டாள். ஓடி வந்து கிழவனை அணைத்து கொண்டு, ஐயா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், இந்த யானை என்னை துரத்துகிறது என்று கதறினாள். ஒன்று செய், எனக்கு ஒரு சத்தியம் மாத்திரம் செய்து கொடு, நான் உன்னை அடுத்த வினாடியே காப்பாற்றுகிறேன் என்றார் இந்த கிழவன். என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு சத்தியம் செய், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். இவளும் அவருக்கு உடனே சத்தியம் செய்து கொடுத்து, நான் நிச்சயமாக உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன், இது நிச்சயமாக மறுக்க மாட்டாய் அல்லவா என்றார். நிச்சயமாக மறுக்க மாட்டேன் என்று வள்ளி சொன்னதும் யானை மாயமாக மறைந்துவிட்டது. அன்றிலிருந்து கிழவனும் வள்ளியும் நல்ல நண்பர்களாக காட்டை சுற்றிலும் திரிந்தார்கள். தினமும் வள்ளி வரும்போது கிழவனுக்கு தேனும் தினைமாவும் எடுத்துக்கொண்டு வந்து விடுவாள். இருவரும் அதை அன்பாக பரிமாறி உண்டு மகிழ்ந்தார்கள். இந்த விஷயம் அரசன் நம்பிராஜனுக்கு போனது. மலையரசன் சும்மா விடுவாரா? தன்னுடைய மகன்களுடன் கிழவனை தாக்க வந்து விட்டார். முருகனும் அவர்கள் அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டார். அவர்களும் முருகனை சும்மா விடவில்லை, தாக்கினார்கள். எல்லாம் முடிந்த பிறகு நம்பிராஜனிடம், எனக்கு உங்கள் பெண்ணை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொடுங்கள் என்றார் கம்பீரமாக. நம்பிராஜன் ஒன்றும் புரியாமல் விழித்தார். இவரிடம் எப்படி பேசுவது? இத்தனை வயதான மனிதர் கம்பீரமாக சண்டை போடுகிறார், தைரியமாக பெண் கேட்கிறார், இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டு, நீங்கள் மிகவும் வயதானவராக இருக்கிறீர்களே, சரி இருக்கட்டும், உங்கள் பெண்ணுக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று கேளுங்கள். எனக்கு அவள் நல்ல பதிலை சொல்லிவிட்டால், அவள் பிடிக்கவில்லை என்றால் போய்விடுகிறேன், பிடிக்கிறது என்றால் திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்னார். அவளும் உடனே, தந்தையே, எனக்கு இவரை பிடித்திருக்கிறது, நிச்சயமாக எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றாள் தைரியமாக. அண்ணன்கள் காயப்படுத்தியதால் முருகனின் நெஞ்சில் சிறிய பள்ளம் உருவாகிவிட்டது. கிழவனை தனியாக சந்தித்த நம்பிராஜன், ஐயா, நீங்கள் எல்லா விவரமும் தெரிந்தவர் போல் இருக்கிறது. உங்களை பார்த்தால் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது. துணிச்சலோடு சண்டை போடுகிறீர்கள், தைரியமாக என்னிடம் பெண்ணை கேட்கிறீர்கள். உங்களிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது போல் தெரிகிறது. நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று அவர் தன்மையாக கேட்டார். எனக்கு இது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் தனியாக வந்தேன் என்றதும் முருகன் சிரித்தபடியே தன்னுடைய சுய வடிவத்தை காட்டினார். முருகனை பார்த்ததுமே கண்ணீர் சிந்தியபடியே நம்பிராஜன் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, ஐயா, என் குலதெய்வமே, என் எதிரே நின்று என் மகளை பெண் கேட்கிறது என்றால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இது ஏதோ ஒரு
உங்களது திருவிளையாடல் போல் இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக சொல்ல, முருகனும் சிரித்தபடியே, இதோ பாருங்கள் நம்பிராஜனே, இந்த இரகசியத்தை உங்கள் மகளிடம் இப்போது சொல்லாதீர்கள். எனக்கு அவளிடம் சில சந்தேகங்கள் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். வேடர்கள் புடைசூழ நம்பிராஜன் முன்பாக இவர்களது திருமணம் நடந்தது. இதில் தேவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இது முருகனை விரும்பி தானே தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை. இந்த திருமணம் கந்தர்வ முறைப்படி வள்ளி பிறக்கும்போதே அவர் மனதில் முருகன் மீது இருந்த ஆசையுடன் பிறந்ததுதான். எப்பொழுதும் அவருடைய வடிவத்தை நினைத்து கொண்டிருந்தது. அதேபோல் முருகனின் மனதில் வள்ளியை அடைய வேண்டும் என்று விரும்பி அவர் பல வடிவங்களை எடுத்து தன்னுடைய ஆசையை அவளிடம் சொல்லாமல் மரியாதையாக அவளுடைய தந்தையிடம் தைரியமாக எடுத்து சொல்லி விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டார். வள்ளியும் அழகாக மணக்கோலத்தில் முருகன் அருகே வந்து நின்றுவிட்டாள். முருகனும் மெதுவாக வள்ளியை பார்த்து திரும்பி சிரித்தபடியே, இந்த கிழவன் மீது உனக்கு என்ன அத்தனை விருப்பமா என்று கேட்டபோது வள்ளி சிரித்தபடியே, உங்களை பிடித்ததினால்தான் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியாக சிரித்தாள். சரி, எதற்காக என்னை பிடித்தது என்ற கேள்வி கேட்டார். அப்பொழுதும் அவள் சிரித்து கொண்டே, என் முருகனை எனக்கு தெரியாதா? உன்னுடைய வடிவம் என் இதயத்தில் நிறைந்து விட்டது. உங்கள் கன்னத்தில் இருக்கும் மச்சத்தை வைத்து நீங்கள் யார் என்பதை நான் முதலிலேயே தெரிந்து கொண்டேன். பிறகு எதற்காக என்னிடம் எதையும் தெரிவிக்கவில்லை என்று முருகன் கேட்டபோது, என்னுடைய கணவரை நான் எந்த இடத்திலும் ஏமாற்ற விரும்பவில்லை. உங்களுக்காக தான் நான் ஏமாறுவது போல் நடித்தேன். உங்களுடைய விருப்பத்துக்காக நான் உங்களுக்கு விட்டு கொடுப்பது பெரிய விஷயமல்ல. உங்களிடம் எல்லா விஷயத்திலும் நான் தோற்று போகவே விரும்புகிறேன். முருகனுக்கு வள்ளியின் அறிவை கண்டு பெருமையாக இருந்தது. வள்ளி, உன்னை அடைய நான் எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. இந்த அளவுக்கு எனக்கு எதன் மீதும் பற்றும் பிரியமும் இருந்தது கிடையாது. முருகனுக்கு மிகவும் பிடித்தது வள்ளியை. அதனால்தான் அவரை வள்ளி மணவாளன் என்று சொல்லும்பொழுது அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர்கள் திருமணம் திருத்தணியில்தான் நடந்தது. அதுவும் குறவர்கள் முறைப்படி முருகனை திருமணம் செய்து கொண்டார் வள்ளி. குறவர்களும் அவரை உறவாக மச்சான் சாமி என்றும் அழைப்பார்கள். முருகன் முதலில் திருமணம் செய்தது வள்ளியை தான். அவருக்கு பிடித்த உணவு வள்ளி கொடுத்த தேனும் தினைமாவும் கிழங்கும் தான். குறவர்கள் முருகனை தங்களுடைய உறவாக நினைத்து அழைக்கிறார்கள். திருத்தணியில் இருக்கும் முருகனுக்கு கோபமே வராதுங்க. புன்னகை அழகாக இருக்கும், கன்னத்தில் மச்சம் இருக்கும், நெஞ்சில் பள்ளம் இருக்கும். இது இவர் விரும்பிய காதலுக்காக கிடைத்த அடையாளம். அந்த பள்ளத்தில்தான் சந்தனம் வைத்து பூஜை செய்வார்கள். இதுதான் இங்கு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்கு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சூரசம்ஹாரமே நடக்காது. கந்தசஷ்டி விழாவும் கிடையாது. முருகருக்கு போர் புரிய விருப்பமே இல்லாத இடம். முருகன் கையில் வேலும் இருக்காது, மயில் மட்டும்தான் இருக்கும். யானை வாகனமும் வெளியே நுழைவாயிலை பார்த்தபடி இருக்கும். ஏனென்றால் இந்திரன் மகளை திருமணம் செய்தது போருக்கு பிறகுதானே. அப்பொழுதுதானே யானை பரிசாக கிடைத்தது. இங்கு ஞான சக்தி எனும் தண்டத்தை தான் கையில் முருகன் வைத்திருப்பார். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக தீர்த்து வைப்பார். இங்கு முருகனின் வாகனமாக மயில் இருக்கும். இங்கு இருக்கும் முருகனுக்கு புஷ்ப அலங்காரம் மிகவும் பிடிக்கும். இந்த கோவிலின் படிக்கட்டுகள் 365. பிரம்மன் படைப்பு சக்தியை இழந்த பிறகு இங்கு வந்துதான் பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி தவம் செய்து மீண்டும் படைப்பு தொழிலை ஏற்றுக்கொண்டாராம். இதில் சொல்லப்படும் கருத்து, எந்த ஞானமும் இல்லாத சாதாரண பெண்ணான குறத்தி மகளை விரும்பி முருகன் தானே அரவணைத்து ஏற்றுக்கொண்டதால் அவள் ஞானம் பெற்றுவிட்டாள். இதை உணர்த்துவதற்காக தான் இந்த திருமணம். ஒன்றும் தெரியாதவர்கள் கூட முருகனை நினைத்து விட்டால்
அவர்களை தேடி அவர் ஓடி வந்து ஞானம் வழங்கி விடுவார் என்று புரிய வைக்கிறது. அவர் அப்படி வழங்கியதும் வரலாறாகவும் இருக்கிறது. வள்ளலாருக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் முருகப்பெருமான் அவர் வீட்டு கண்ணாடியில் அவருக்கு காட்சி கொடுத்து அதன் பிறகு வள்ளலார் தவம் செய்து யோகியாகி சித்தராக ராமலிங்க வள்ளலாராக மாறி திருவருட்பாவை எழுதி வைத்தார். முத்துசாமி தீட்சிதர் தனக்கு சங்கீத ஞானம் வேண்டும் என்று திருமுருகனை பூஜித்த போதுதான் முருகப்பெருமான் அவருக்கு ஆசி வழங்கி முதல் பாட்டாக ஓம் குரு குகாய நம என்ற அடியை எடுத்து கொடுத்து பாடல் தொகுத்து செய்ய வைத்தார். முருகன் சினம் தணிந்து அமர்ந்திருக்கும் இந்த இடம்தான் முருகனுக்கு மிகவும் பிடித்த இடம். ஞானத்தை தேடுபவர்கள் திருத்தணி சென்றாலே ஞானம் கிடைத்துவிடும். முருகன் வள்ளி திருமணம் என்பது கதையல்ல, அது ஒரு ஜீவாத்மா, அதாவது உயிரை பரமாத்மாவை அடையும் உன்னதமான தத்துவம் கொண்டது. வள்ளியின் திறமை இச்சாசக்தி, அதாவது நாம் விரும்பும் பொருளின் ஆற்றல் கடினமாக இருந்தாலும் தூய மனதுடன் நாம் ஒரே நினைவாக இருந்தால் அது நம்மை தேடி வந்துவிடும். வள்ளியின் ஜென்ம கனவுகள் முருகனை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம். அவளது சிந்தனை காட்டில் எங்கே அலைந்து திரிந்தாலும் முருகனை நோக்கியே ஒரு மனதாக இருந்தது. கந்தர்வ மனம் என்பது பெற்றோர்கள் கலக்காமல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பி ஜாதி மதம் எதையும் பார்க்காமல் மனம் சேர்ந்த திருமணம். இவர்கள் உடலை பார்க்கவில்லை, மனதை மட்டுமே பார்த்தார்கள். அதனால்தான் முருகன் எத்தனை வடிவம் எடுத்தாலும் வள்ளியை கவர முடியவில்லை. அவளுக்கு தெரிந்தது முருகனின் மனம் மட்டும்தான். அந்த மனதை விரும்பியதால்தான் அவர் கிழவனாக இருந்தாலும் பிரியத்துடன் ஏற்றுக்கொள்ள வைத்தது. இதயம் கலந்துவிட்டால் உருவத்திற்கு, வசதி வாய்ப்புக்கு, உறவுக்கு, ஜாதி மொழிக்கு, உலகுக்கு பயப்பட தேவையில்லை. இதனால்தான் முருகன் சிவன் பார்வதி யாரையும் கலக்காமல் இங்கே மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டார். வள்ளியிடம் தைரியம் இருந்தது, திறமை இருந்தது, எல்லாம் இருந்தும் தான் விரும்பிய ஒருவருக்காக தான் எதுவும் தெரியாதது போல் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அடங்கி இருந்தது ஒரு சிறந்த மனைவிக்கு அழகு. கணவனிடம் தோற்றுப்போவது, கணவனை எல்லா இடத்திலும் ஜெயிக்க வைப்பது ஒரு மனைவி நினைத்து விட்டால் ஒரு கணவனை அரசனாகவும் ஆக்க முடியும், அடிமையாகவும் வாழ வைக்க முடியும். இந்த இடத்தில் வள்ளி தன் கணவனை அரசனாக்கி மகிழ்ந்து விட்டாள். அதனால்தான் முருகனுக்கு வள்ளியை மிகவும் பிடித்தது, அவளை விரும்பி தேடவும் வைத்தது. வள்ளி திருமணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று இவர்களை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.